மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும், கைப்பு HOPEன்னு இருக்கும். அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறக்காமல் லைக்கும் அந்த கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. வண்டி எடுங்க. நேரேட்டு சீக்கிரம் வண்டி எடுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க இருக்கணும். சீக்கிரம் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஓகே சார். அந்த பொண்ணு சார், அந்த பொண்ணு ஏதோ பேசணும். இது பர்சனல் ஆஃபீஸ் இல்ல, புரியுதா? அப்படி யாருக்கும் இங்க பர்மிஷன் கொடுக்க வேண்டாம். இல்லை சார், அந்த பொண்ணு நம்ம கமிஷனர் பொண்ணு. சரி வண்டி எடுங்க, எனக்கு நேரம் ஆகுது. வண்டி எடுங்க, நேரம் ஆகுது. நான் யாருக்கும் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. வண்டி எடுங்க. உங்ககிட்ட பேசணும். வண்டி எடுக்க போறீங்களா இல்ல நான் எடுத்து கிளம்பட்டுமா? பேச வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல கூட பேசல. இப்ப வீட்டு வாசல்ல பேசுறதுக்கு வந்து நிக்கலாம். இடிச்சவா நீ எழுதிருக்கான்னு கேட்க என்ன நீ போ. நான் பேச மாட்டேன். நான் வாக்கு கொடுத்தாச்சு. பேசணும் பேசணும். நீ பாம்பு அழுத்துட்டு நின்னா நான் பேசுறேன் நினைச்சியா? நான் இப்ப கெஞ்சினேன். பேசுறேன் இப்படி நானும் கெஞ்சினேன். வாயத்தர கெஞ்சினேன். அப்ப என்ன பார்த்தா எனக்கு போக மாட்டேன் இல்ல. நீ வாயை திறந்திருந்தா அன்னைக்கு அந்த சம்பவமே நடந்திருக்காது. சேர்மாக்கு ஏதோ ஆயிருக்காது. அவன் பொழைச்சு வந்திருக்கான். செத்து பொழைச்சு வந்திருக்கான். அதுக்கு காரணம் யாரு? நீ வாயை திறக்காம இருந்தது. இன்னைக்கு வீட்டு வாசன பாம்போல வந்து நிக்கணும். நான் பேசிக்கணும். நீ பாம்போல அழுதுட்டு வந்து நின்னா நான் பேசிக்கணும் நினைச்சியா? நீ அழுது போறாலும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். என் வாயாலே உன்னை பிடிக்கல, நீ எனக்கு வேண்டான்னு வாக்கு கொடுக்க வச்சல. வேண்டாண்டி, நான் இன்னும் திரும்பி பார்க்க மாட்டேன். என் வாயால வாக்கு கொடுக்க வச்சிட்டல. மௌனம் காத்து என் வாயால வாக்கு கொடுக்க வச்சல. அழு காலத்துக்கும் இருந்தாலே நானும் அழுதுட்டு போறேன். உன்னை காதலிச்ச பாவத்துக்காக காலத்துக்கு நானும் அழுதுட்டு போறேன். தங்கம் பெரியமா வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஐயோ என்ன கோபம் வந்திருக்கான்னு தெரியல. என்ன மாப்பிள்ள, வாங்க வீட்டுக்கு வாங்க. நான் கேட்டது மட்டும் பதில் சொல்லுங்க. அவன் என்கிட்ட பேச நினைப்பா, ஆனா முழுசா உண்மையை சொல்ல மாட்டான். அவன் சொல்ல வேண்டாம். நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு சொல்லுங்க. என்ன கிங்ஸன், முக்கியமான ஆபரேஷன் நீ பாட்டுக்கு பாதியில கிளம்பி வந்துட்ட. அது சரி, இங்க என்னாச்சு கிங்ஸன்? என்னாச்சு? முக்கியமான ஆபரேஷன் போய் தான் ஆகணும். போறேன். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கேன். அதுக்குள்ள நான் சில வேலைகளை பார்த்தாகணும். என்னாச்சு? அப்புறம் இங்க என்ன? என்னடா ஜீப் எடுத்துட்டு அவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கா? என்னாச்சுது? எதுக்கு அவ்வளவு ஸ்பீடா வந்த? டூட்டி வந்து வரமாட்டீங்க? என்னாச்சுது? அப்புறம் ஏன் இங்க வந்த? என்னாச்சுது? ஐயோ, ஒட்டுமொத்த பயலும் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கானுங்க. என்னத்துக்கா இருக்கும்? ஐயோ, என்ன கேட்க போறானு தெரியலையே. 1/2 மணி நேரம் எனக்கு டைம் வேணும். அதான் வந்தேன். என்னாச்சு மாப்பிள்ள? ஏன் என்ன? பெரியமா என்னையா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சாகணும். இசை சின்ன வயசுல ஏதாவது உண்மை சொல்லணும்னா வாய் தர போலாம். அவகிட்ட இருந்து லேசில எந்த உண்மையும் வாங்கவே முடியாது. அவ சொல்லக்கூடாதுன்னு நினைக்க மாட்டா. அவளால சொல்ல முடியாது. என்னக்கா சொல்லிட்டு இருக்க? இல்ல தம்பி, அவளால சொல்ல முடியாது. அவ சொல்றது எல்லாமே உண்மையாதான் இருக்கும். ஆனா சரியான நேரத்துல வாயை திறக்கவே மாட்டா. இதை நானே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஸ்கூல்ல 2 பிள்ளைகள் சண்டை போட்டிருக்கும், இல்ல பேனா ஏதாவது களவாண்டு வச்சிருக்கும், சரி பிரச்சனை வரும். ஆனா இவ மாட்டிக்கிடுவா. டீச்சரும் அடிப்பாங்க, நானும் அடிப்பேன். கடைசி வரைக்கும் வாயே திறக்க மாட்டா. அதை நான் எடுக்கவே இல்லைன்னு. அப்புறம் எடுத்த பிள்ளைகள் தானா மாட்டுது. அன்னைக்கு தான் இவ எடுக்கலங்கிறதே நமக்கு தெரியும். ஏன்டி நீ வாயை திறக்காம இருந்தா அடி வாங்கும் போது உண்மை சொல்லியிருக்க வேண்டியதானு கேட்டா நான் ஏன் சொல்லணும்னு கேட்பா. இது அவ குணமா என்னன்னு தெரியாதியா. அவ பிறந்து வந்து அப்படிதான் இருந்திருக்கா. நானே இது ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். வீட்டையுமே அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை போடுவாளுங்க. மூத்தவா ஈஸியால மாட்டி விட்டுட்டு போயிடுவா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அத்தனை வேலையும் பார்த்தது பெரியவ தானே. இவன் வாயை திறக்க மாட்டா.
ஆனா இன்னொரு குணம் உண்டு அவகிட்ட. ஒரு தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த தப்பு நடக்க போகுதுங்கிற முன்னுக்கிட்டு சொல்லிடுவா. ஆனா அது முடிஞ்சிட்டுனா சொல்ல மாட்டா. எங்கேயோ இடிக்குத. அப்படின்னா அவ வாய் திறக்காம இருக்கிற சம்பவம் முடிஞ்சிட்டு, அதனால அதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்க? அப்படின்னா மீண்டும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும். நடந்தா முன்னக்கூட்டியே அவ தடுப்பான். அப்போ என்ன விஷயம்னு தெரிஞ்சிடும். அவ எப்படி சின்ன பிள்ளைல சின்ன பிள்ளைல என்னத்த சொல்ல, இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் சண்டை. அந்த புள்ள பிறந்த அன்னைக்கு அந்த புள்ள முகத்தை கூட பார்க்காம அவ பாட்டுக்கு பிள்ளைய போட்டுட்டு போயிட்டா. இவனும் அந்த நேரத்தில் போலீஸில் குற்றப்பிரிவில் முக்கியமான பொறுப்பில் இருந்தனால இவனும் பிள்ளையில பார்க்க முடியாத சூழ்நிலை. இவன் குற்றப்பிரிவில் இருந்தனால அரசியலாக இருக்கட்டும் இல்லை ரவுடி ஆட்களாக இருக்கட்டும் தினம் தினம் வீட்டுக்கு வந்து மிரட்ட ஆரம்பித்தாங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்போ தான் இவன் எனக்கு ஒரு கடிதாசி போட்டிருந்தான். பிள்ளைய தூக்கிட்டு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கக்கா, நான் இடத்துல மாட்டிக்கிட்டேன், நீ கண்டுபிடிச்சா கொண்டுருவானுங்க, புள்ளையும் கொண்டுருவானுங்க, நீ எங்கேயாவது போய் பொழைச்சிக்கக்கான்னு இவனுக்கு ஒரு லெட்ரு போட்டான் தம்பி. கையில் ₹1 கிடையாது. ஆனால் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கன்னு லெட்ரு மட்டும் அனுப்பிட்டான். என்கிட்ட சொத்து சொகன்னு எதுவுமே கிடையாது. நான் 2 பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு நான் எங்கே போக முடியும்? அப்போதான் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வந்தது. எனக்கு கல்யாணம் முடியல. ஆனால் எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது என்னை ஒருத்தர் பொண்ணு பார்த்துட்டு போனார். அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வீதி எங்களை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே பிரிச்சுட்டு. ஏன்னா எங்களுக்கு கல்யாண பேச்சு எடுக்கும் போது தான் என் தம்பி அவளை கூட்டிட்டு வந்துட்டான். அவளும் பிரிஞ்சு போக துக்கத்தில் எங்கள் அம்மா அப்பா இறந்து போனாங்க. என் கல்யாணமும் அப்படியே நின்று போச்சு. அப்புறமும் வந்து என்னை பொண்ணு கேட்டார். நான் வச்சு காப்பாற்றுறேன் வாமான்னாரு. என் பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு நான் எங்கே கல்யாணத்தை முடிக்க? அதனால் அவர்கிட்ட நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க, என் காலம் முடிஞ்சு போச்சு, நான் இப்படியே என் காலத்தை கழிச்சிக்கிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன். அப்போ தான் இவனும் இப்படி ஒரு லெட்டரை போட்டான். பிள்ளைய தூக்கிட்டு எங்கேயாவது போடிருக்கா, புள்ளி நீனு தப்பிச்சிருங்கன்னு சொல்லி லெட்ரு போட்டான். எனக்கு எங்கே போகணும்னு தெரியல. எனக்கு ஞாபகத்து வந்தது அவரு தான். அதான் தங்கப்பாண்டி ஐயா. அவரை தேடி தான் இந்த ஊருக்கு வந்தேன். என் நிலைமையை எடுத்து சொன்னேன். பிள்ளைங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு நான் வந்திருக்கேன், ஏதாவது எனக்கு கருணை காட்டுங்கன்னு. ஏன்னா எனக்கு வேறு எந்த ஆம்பளைங்க நம்பதுக்கு போயோம். நல்ல மனுஷன் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த இப்போ இருக்கமே இந்த வீட்டை எனக்கு கொடுத்து ஒரு அரை மரக்காடு, அதாவது சாப்பாட்டுக்கு போதும் அந்தளவுக்கு ஒரு வயக்காட்டையும் கொடுத்து எப்படியாவது பொழைச்சிக்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்த ஊர் உலகம் அவரை என் புருஷனாக தான் பார்த்துச்சு. இது 2 அவர் பிள்ளையாக தான் பார்த்தது. இவர் இங்கே இருந்தார், நான் முன்ரூமில் இருந்தேன் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் புருஷன் கொண்டாட்டி. எங்களுக்கு தான் தெரியும் அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. ரொம்ப நல்ல மனுஷன். அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றினாரு. என் குடும்பம் செஞ்ச துரோகத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கலாம். என்னை பொண்ணு பார்த்த பாவத்துக்காக அந்த மனுஷனும் நான் தான் பொண்டாட்டிங்க பேரை வாங்கிக்கிட்டு இந்த ஊரில் வேற பொண்ணும் பார்க்க முடியாமல் வேற கல்யாணத்தையும் முடிக்க முடியாமல் இந்த ஒண்டி கட்டி அந்த ரூம்லேயே தான் கிடந்தாரு. அவரே இங்கே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் பாட்டுக்கு வேலைக்கு போவார், உண்டனை சாப்பிடுவார். நான் ஏதாவது இருந்தால் கொடுப்பேன். என் வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அதுலேயே இடி வந்து விழுற மாதிரி திடீர்னு அவருக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. படுக்கையில் விழுந்துட்டாரு. அப்போ தான் தெரிஞ்சுதான் அவருக்கு கிட்னி போயிட்டுன்னு. நான் என் கிட்னியை கொடுத்தாது அவரை காப்பாற்றிட்டோம்னா இந்த பிள்ளைங்களை அவர் எப்படியாவது காப்பாற்றி விட்டுருவாருன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுது. நான் டாக்டர்கிட்ட எவ்வளோ கெஞ்சினேன், என் கிட்னியை கொடுக்க அந்த மனுஷனை காப்பாற்றுங்கன்னு. ஆனால் அந்த கட்டத்தை அவர் தாண்டிட்டாருன்னு டாக்டர் கை விரிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் அந்த மனுஷன் படுக்கையிலே கிடந்தாரு. அவர் இருக்க வரைக்கும் சாப்பாட்டுக்கு ஓரளவுக்கு ஓடிச்சு. ஏதோ எங்கள் சாப்பாட்டுக்கு வேலைக்கு போய் கொண்டு தந்துக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ நம்ம கைவிடக்கூடாதுன்னு அந்த மனுஷனை இந்த இடத்துல படுக்கையில் போட்டுட்டு 2 பச்சை பிள்ளைலையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் தான் வேலைக்கு போனேன். மூத்தவளுக்கு 2.5 வயசு, இவளுக்கு 3 மாதம். 3 மாத பிள்ளை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தாயோட பாசத்துக்கும் தந்தையோட பாசத்துக்கும் அந்த பிள்ளை எப்படி ஏங்கியிருக்குன்னு. அவரும் அப்படியே படுக்கையில் கடந்துக்கிட்டே அந்த பிள்ளைங்களை கவனிச்சார். அதனால் நான் வேலைக்கு போனேன். அவரால் முடிஞ்சளவுக்கு பாலகையில் காய்ச்சி எடுத்து கொடுத்து இந்த பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு இருந்தார். எப்படியோ எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. திடீர்னு அவர் ஒரு நாள் செத்து போயிட்டாரு. கடவுள் மாதிரி வந்தார், கடவுளாகவே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சது. எப்படி பொழைக்க போகிறோங்கிற பயம் வந்துட்டு. உண்மையில அந்த மனுஷன் படுக்கையில் கிடக்கும்போது கூட எனக்கு தைரியமாக இருந்தது. அந்த மனுஷன் போனதுக்கப்புறம் என்னை ஏதோ காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி திணறிட்டேன். இந்த 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வேலைக்கும் போக முடியல, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, ஒரு வசதி ஒன்றும் கிடையாது, கஞ்சி குடிக்க கூட வழி கிடையாது, பால் வாங்க துட்டு கிடையாது. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. மனசை கல்லாக்கிட்டு 2.5 வயசு பிள்ளைகிட்ட 3 மாதம் பிள்ளைய ஒப்படைச்சிட்டு வேலைக்கு போனையா. பச்சை பிள்ளைய ஒப்படைச்சிட்டு வேலைக்கு போனேன்.
பாப்பா இப்போ வந்துடுவேன். நீ பாப்பா பத்திரமா பார்த்துக்க. நான் பால் வாங்கிட்டு வரேன். மனசை கல்லாக்கிக்கிட்டு வேலைக்கு போவேன். திரும்பி வந்து பார்த்தா அவ குழந்தை அவ பாட்டுக்கு அந்த பச்சை புள்ளி அங்கே போட்டுட்டு வேற எங்கேயாவது படுத்து கிடப்பா. அதெல்லாம் பார்க்க முடியாதியா. கொடரமா இருக்கும். 2 பச்சை புள்ளையிலையும் அந்த வீட்டுக்குள்ள போட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு போவேன். திரும்பி வந்து பார்த்தா 2 பசியில் அழுது உருண்டுட்டு கிடக்கும். வந்து தான் பாலை காய்ச்சி கொடுப்பேன். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் பிள்ளைகள் பட்னியாவே கிடக்கும். அப்படியே இருந்து பிறந்த அந்த இசைக்கு வளர்ச்சிங்கிறது இல்லாமலே போயிட்டுது. அந்த பிள்ளை வளர்ச்சி இல்லாமல் அந்த ஸ்டேஜ்லேயே இருந்து போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2-2.5 வயசு இருக்கும். யாருடைய துணையும் இல்லாதனால அந்த பிள்ளைங்களே தான் வயிற்றுக்கு என்ன பண்ணுங்கிறத கற்றுக்கிட்டேன். யாரும் சொல்லி கொடுக்காமலே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா. அப்போ தான் தெரிஞ்சது அவள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான்னு. ஆனால் அதுக்கேற்ற வளர்ச்சி தான் அவளுக்கு இல்லாமல் இருந்தது. ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிப்பா. பெரிய பால் யார் காய்ச்சி கொடுத்தா? பால் யார் காய்ச்சா? இவ காய்ச்சாளா? இவ்வளவு பக்கத்துக்கு பாட்டி காய்ச்சி கொடுத்தாவளா? இல்ல, இசை காய்ச்சா. இவ்வளவு இவ எப்படி காய்ச்ச முடியும்? அவ தான் காய்ச்சி கொடுத்தா. பால் சட்டில இருந்ததுல அத வச்சு காய்ச்சா. எடி இசை, பால் எப்படி காய்ச்சா? சட்டில வச்சு காய்ச்சியா? எப்படி காய்ச்சிருப்பா? அம்மா அடுப்பு அடுப்பை அவத்த வச்சு காய்ச்சிருக்காளோ பால. எவ்வளவு அரிசி இவளுக்கு யார் இதை சொல்லி கொடுத்தா? பால் பாட்டுல கழுவுனில போல. என்னடா இருக்குது செல்லு போல இருக்கு. எப்படி இதெல்லாம் பண்ணிருக்க முடியும்? அப்பதான் எனக்கே புரிஞ்சுது அந்த புள்ளை எப்படி பொழைச்சி கொடுன்னு எனக்கு தெரியும். அவளால் 5 வயசு வரைக்கும் சாப்பிட முடியாது. அந்த பாலை தான் குடிப்பா. அந்த பாலுமே அவளால் 4 சங்குக்கு மேலே குடிக்க முடியாது. ஏன்னா பிறந்தலேருந்து தாய்ப்பாலும் கிடையாது, பாலும் ஒழுங்காக கிடைச்சதில்ல. அதனால் அந்த குடலே சுருங்கி போச்சு. அதனால் வளர்ச்சியும் நின்று போச்சு. அவள் ஆகாரம் சாப்பிடாம வெறும் பாலை மட்டும் தான் குடிச்சிட்டு கிடப்பா. ஆனால் அவள் உடம்புக்கும் அவள் திறமைக்கும் சம்மந்தமே இருக்காது. பக்கத்தில் பால்வாடியில் தான் சேர்த்தேன். ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்காளேன்னு பால்வாடியில் தான் கொண்டு சேர்த்தேன். அங்கே எதையாவது எப்படியாவது உன்னை கற்றுக்கிடுவா. கற்றுக்கிட்டு நான் பள்ளிக்கூடம் போகிறேன்னு சொன்னான். ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன். நாங்கள் ரொம்ப பொடி பிள்ளையா இருக்கு, இப்போலாம் சேர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் டீச்சர் கேட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் அப்படி தான் சொன்னான். அவள் வளர்ச்சியை பார்த்து எடுக்காம அவகிட்ட இருக்க திறமையை பார்த்து தான், அவகிட்ட இருக்க அறிவை பார்த்து தான் ஸ்கூல்லே சேர்த்தாங்க. கிளாஸ்லேயே ரொம்ப பொடி பிள்ளையா இருப்பா. கொண்டு விட போகிற எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்புறம் வேலைக்கெல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அப்புறம் தான் நான் ஆஸ்பத்திரியில் பார்க்க போனேன். அப்போ தான் சொன்னாங்க குடல் வளர்ச்சி இல்லை அப்படின்னு. அதனால தான் புள்ள வளர்ச்சி இல்லாமல் இருக்கான்னு சொன்னாங்க. இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாச்சே, ஏற்கனவே தாய் தப்பா இல்லாத பிள்ளையிலே இப்படி வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் அவள் எதிர்காலம் என்னத்துக்கு ஆகுன்னு நான் ரொம்ப பயந்தேன். அதனால் கிடைக்க பணத்தெல்லாம் அவள் ஆஸ்பத்திரிக்கு தான் நான் செலவழித்தேன். டாக்டர்கிட்டே பேசுவா, அறிவுபூர்வமாக பேசுவா. அவர்கிட்ட ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு திரும்ப போகும்போது அதை அவர்கிட்டே ஒப்பிப்பா. டாக்டரே ஆச்சரியப்படுவார் அவள் அறிவை பார்த்தேன். இந்த சென்மத்தரம் மாப்பிள்ளைக்கு கூட தெரியுமா அவள் எப்படி இருப்பான்னு? இல்ல, நான் இங்கதான் இருந்தேன்.
தம்பி இங்க கிடையாது. அப்போ நான் இந்த திருவள்ளியா போகும்போது செவரு ஏறி குதிச்சு ஓடி வருவா. பேச்செல்லாம் பெரிய ஆள் பேச்சு தான் பேசுவா. டேய் வண்டிடுறா, டேம்பா. நான் ஏதாவது ஒரு குட்டி பிள்ளை இப்படி பேசுதே நினைச்சுக்கிடுவேன். இறக்கி விடும் போது தான் சொல்லுவா நான் 9ஆ போம்பா. என்னால் நம்பவே முடியாது. அப்புறம் ஸ்கூலு டீச்சர் பேர்லாம் சொல்லுவா, கரெக்டாக சொல்லுவா. சந்தேகமா இருக்கும். அப்புறம் லீவ் நாள் ஃபுல்லா நம்ம கடையில தான் இருப்பா. அப்போதான் வச்சிருப்பாங்க இவள. வியாபாரம் அப்படி பாப்பா, கணக்கு வழக்கு கரெக்டா இருக்கும். அப்பவும் நான் நம்பல. அப்பதான் சொன்னாங்க அந்த பிள்ளை வளர்ச்சி இல்லாம அப்படி இருக்குடா, அவ பெரிய பிள்ளைதான்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கும். டேய் நீ படிச்சு முடிச்சுட்டு வந்தல, அப்பதான் அவ திடீர்னு கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி தெரிஞ்சா. அதே நம்ம ஊர் டாக்டர்ல அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அமெரிக்காலேருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு, அவரை போய் பாருங்கன்னு. அப்போதான் இந்த வீட்டு வயலெல்லாம் பத்திரத்தெல்லாம் அடகு வச்சு அவளை அந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தேறிட்டா. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவா, ஆனால் நடந்து முடிஞ்சிட்டுனா சொல்ல மாட்டா. அது அவ குணம். அப்படின்னா அவ ஏதோ நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக தான் இருக்கா. வேற அவளை பத்தி ஏதாவது? ஆ ஆ, அவளுக்கு சின்ன வயசுல யாரையாவது கடிச்சு வச்சிருவா. வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் வரும், உங்க புள்ள கடிச்சிட்டான்னு. அவ குட்டி பிள்ளையா இருக்கும்போது அவ பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனால அவ கடிச்சானா அந்த பல்லு நரம்பு வரைக்கும் போயிடும். ஐயா, ரொம்ப கம்ப்ளைண்ட் வரும். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதே அவ காரணம் இல்லாம கடிக்க மாட்டானே. அவ எல்லாத்தையும் கடிக்க மாட்டானே. என்ன சொல்றீங்க? இல்லையா, நம்ம ஊர்ல ஒரு புள்ள வாலிய புள்ள பார்த்துக்காங்க. அந்த புள்ளகிட்ட ஒரு பையன் வம்புழுத்திருக்கான். இவா தான் அந்த புள்ள கூட போயிருக்கா. அந்த நேரத்தில் தான் அவன் அந்த பையனை கடிச்சு வச்சு அந்த பையனுக்கு அந்த தடம் அப்படியே விழுந்து போச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனையாகி போச்சுது. நான் கூட இவளை தான் போட்டு அடித்தேன். ஆனால் அவனை ஏன் கடித்தேன், எதுக்கு கடிச்சேங்கிறத இப்போ இவ்வளோ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. போங்க அடி வாங்குது அன்னைக்கு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவள் பிள்ளை குட்டியோட வரும்போது என்கிட்ட அந்த பிள்ளை சொல்லிட்டு போகுது, அன்னைக்கு என்னை இவ தான் காப்பாத்தினான்னு. அன்னைக்கு அந்த பிள்ளை அடி வாங்கும்போது அவ கூட வாயை திறக்கல. இல்ல கடிப்பட்டவனு என்ன சொல்லிட்டான், தான் உத்தம மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டான். இந்த பிள்ளை நான் அன்னைக்கு அடிச்ச அடி அவ்வளவுதான் கிடையாது. அவ யாரையாவது கடிச்சானா வாழ்நாள் முழுவதும் அந்த தடம் போவாது. சரிம்மா, உன் கையை காட்டு. நான் தப்பா நடந்துக்கலடா, நீ தப்பா நினைச்சாத. சரி கையை காட்டு. என்ன சொல்றீங்க? இல்ல, அவளை எனக்கு நல்லா தெரியும். அப்பா கூட கடையில இருக்கிறதுனால அவ புத்திசாலித்தனம், அவ கணக்கு பாக்குறது எல்லாமே. அதான் சொல்றேன், நான் 9ஆ படிக்க நான் நம்பலையே. அப்பந்தான் அவ ஏதோ குட்டி பிள்ளைன்னு நம்ம நினைச்சேன். இவங்க சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. இவங்களுக்கு படிப்பறிவு இல்ல, அதான் நம்ம கிட்ட சொல்ல தெரியாம சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேன். அப்போதான் ஒரு நாள் வண்டியில தூக்கி வச்சேன் அவளை. அவளும் வண்டியில இருந்தா. இருந்துட்டு நான் தான் வண்டி ஓட்டுவேன். நான் அவகிட்ட வண்டி கொடுக்க முடியுமா? கொடுங்கன்னு சொன்னா நான் கொடுக்கல, கடிச்சு வச்சுட்டு ஓடிட்டா. இல்லையே, காரணம் இல்லாம அவ கடிக்க மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கா? அப்படி இல்ல, வேற இடமும் அங்க இருந்திருக்கு. அங்க யாரெல்லாம் இருந்தா? இல்லையடா, நான் மட்டும் தானே இருந்தேன். நல்லா யோசிச்சு பாரு. நான் மட்டும் தானே இருந்தேன். ஐஸ் வேணும்னு சொன்னா. சரி, ஐஸ், அந்த ஐஸ்கார் தூக்குனாருடா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் தான் ஐஸ்கார்ட்ட தூக்கி கொடுத்தேன். அறிவில்லை உனக்கு? இல்ல, வாமான்னு குழந்தை நினைச்சு தூக்குனாரு. எனக்கு தெரியாதுல்லடா, நான் வச்ச புள்ளன்னு நினைச்சேன். அதான் கடிச்சிருக்கா. கையை கட்டு. இல்ல, ஊசி போட்டேன். அப்போதான் டாக்டர் சொன்னாரு, அந்த பிள்ளைக்கு வளர்ச்சி இல்ல, தாய்ப்பால் கிடையாது, அதனால அந்த பிள்ளைக்கு வளர்ச்சி நின்று போச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு. எனக்கு முதல்ல தெரியும். தடுப்பூசி போட போனேன். அப்போ நீ வேற ஏதோ காயம் என்கிட்ட எப்பவும் சொல்லுவேன். இதை எப்படி சொல்ல முடியும்? இந்த காயம் பட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? 28 வருஷம் இருக்காது. 8 வருஷம் ஆகியும் இந்த தடம் மாறவே இல்லை. அவ பெரிய பிள்ளையானது எப்போ? இருடா, பெருமா நீங்க சொல்லுங்களேன். அதே அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 12ஆம் கிளாஸ் இருக்கும் தம்பி. அந்த 12ஆம் கிளாஸ் முடிக்கும் போது லாஸ்ட்ல தான் வந்தா. அது வந்ததுக்கு அப்புறமே பிள்ளை ரொம்ப பெரிய பிள்ளை மாதிரி நல்லா தோரணி ஆயிட்டா. அதுக்கப்புறம் தான் அவ பிள்ளை மாதிரியே தெரிஞ்சா. சரி, வேற எதுவுமே வீட்டுல சொல்ல மாட்டாளா? இல்ல. அவ யார கடிச்சான்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் சொன்னீங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி என்ன சொல்லுங்களேன். நிறைய பேர் வந்தாங்க. அதுல ஒரு பையன் மாறிப்பேன், ஒரு பையன் நம்ம ஆடு மெச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ ஒருத்தன் சென்னையில் இருக்கான். இவனுக்கு தான் வந்து அடிக்கடி கடிச்சிட்டான்னு சொல்லுவானுங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் கேட்க? இல்ல, சம்பந்தம் இருக்கு. இல்ல, காரணம் இருக்கு. எல்லாம் என்னோடதான். நாங்க சரியா இருந்திருந்தா அந்த புள்ளியும் நல்லதானே இருந்திருக்கும். அவ ஒண்ணும் தப்பா எதுவும் பண்ணலையே. அவ தப்பாவும் வளர்க்கப்படலையே. அவ கரெக்டா இருந்திருக்கா. மாமா, அவ கரெக்டா இருப்பா, ரொம்ப கரெக்டா இருப்பா.
தாய் தப்பா இல்லாதனால கஷ்டப்பட்டா, அவ்வளவுதான். மத்தபடி அவ வளர்ப்புல எந்த குறையும் இல்ல. நாங்க பாவம் பண்ணிட்டோம், தண்டனை புள்ளியில் அனுப்பிச்சிருக்கேன். தப்பு பண்றவன மட்டும்தான் கிடைச்சிருக்கா. எதையோ தேடுறா, இல்ல ஏதோ திரும்பி வந்து பழி வாங்கிட்டு இருக்கான். இவளுக்கு இயற்கையாவே நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்லதுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அது அவ வீக்னஸ். நாம அதை மறைக்கிறான்னு நினைச்சுக்கிட்டோம். அது அவ பிறந்தல இருந்து அவ பிறப்பா இருந்திருக்கு. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? எம்எல்ஏ பையனுக்கு அந்த தடை இருக்கான்னு பாரு. டேய், எம்எல்ஏ பையன் சின்ன வயசுல இங்க வந்ததே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். அவன் பிறந்தது இங்க கிடையவே கிடையாது. இவ குட்டி பொண்ணா இருக்கும் போது எம்எல்ஏ இந்த ஊர்ல கிடையவே கிடையாது. அவன் எம்எல்ஏவே கிடையாது. அவன் எம்எல்ஏ ஆகி வேற 5 வருஷம் தான் ஆகுது. அவன் பையன் எங்கேயோ படிச்சுட்டு இருந்தான், ஊட்டிலேயே எங்க இருந்தான். அவனுக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப எதுக்குடா அவன் கூட சுத்தணும்? அதான் எனக்கு இடிக்குது. நான் சத்தியமா சொல்றேன், எம்எல்ஏ பையன் இங்க இருந்ததே கிடையாது. ஆனா அவன் கூட தான் சுத்துதா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவன் பின்னாடி தான் போறான். நானும் பார்த்தேன். பின்ன அவ ஒரு விஷயத்த சொல்ல தெரியாம முழிக்கிறாளே தவிர அவ மறைக்கல. சரி, நான் பாத்துக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. நீ எம்எல்ஏ வீட்டுக்கு சாதாரணமா போவ. ஒருவேளை அந்த எம்எல்ஏ கையிலயோ இல்ல அங்க சம்பந்தப்பட்ட யார் கையிலயோ தான் உனக்கு ஒரு தடம் இருக்குது, இதே மாதிரி இருக்கான்னு பாரு. எம்எல்ஏ அக்வேரா ஆணி வரை நான் பாத்திருக்கேன். அவன் கையில எந்த தருமுமே இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் அவனை ஸ்கேன் பண்றதே நான் தான். அங்க வேற யாருக்காவது இல்ல. நீ சொன்ன மாதிரி பார்க்க வேண்டியது எம்எல்ஏ பையனுக்கு மட்டும்தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவன் குட்டி பிள்ளை இருக்கும் போது அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, நீ அப்படி எப்போ காதுல சொன்ன? 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது. அவ அப்பதான் வயசுக்கு வந்திருந்தா, தெருல உட்கார்ந்துருந்தா, சொல்லிட்டு போனேன். அப்போ நீ அவளை குட்டி பிள்ளை இருக்கும் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன், நான் பாத்திருக்கேன். அவ பண்ற சேட்டையெல்லாம் பாத்திருக்கேன். சொல்லுவான் டேனியலே, அந்த விக்ரம் பையெல்லாம் சொல்லுவான், யாருனாலும் வம்பைக்கலாம், அந்த பிள்ளைகிட்ட மட்டும் வம்பைக்க கூடாது, கடிச்சிட்டு போயிரும்னு சொல்லுவான். அர்த்தம் எனக்கு அப்போ தெரியாது, அவனுக்கும் புரியல. என்கிட்ட இந்த வார்த்தையை நிறைய வாட்டி சொல்லியிருக்கானுங்க, இந்த புள்ள கடிச்சு வச்சுட்டு போயிரும்னு. நான் மூல நிறைய பேர் கடி வாங்கியிருக்காங்களேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கானுங்க. ஆனா காரணம் இப்பதானே புரியுது. அந்த புள்ள ஏன் கடிச்சு வச்சிருக்கேன்னு ஈத்திர போயிடுவா. பச்சை புள்ள கிட்ட காமத்தை காட்டுவானுங்க போலுக்கு. இங்க பாரு, நம்ம ஊர்ல எவனுக்கு அந்த தடம் இருக்கோ அத்தனை வரை தட்டி தூக்கு, ஒருத்தனை விட்டுறாத. அவனுக்கு மேல என்ன கேஸ் போடணும்னு எனக்கு தெரியும். தட்டி தூக்கு, விட மாட்டேன், ஒருத்தனையும் விட மாட்டேன். இல்ல, எம்எல்ஏ மகனுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இவ சம்பந்தப்பட்டாலும் ஏதோ ஒரு வழியில சம்பந்தப்பட்டிருக்கா. ஆனா அது முடிஞ்சு போன விஷயம். இவளுக்கு சொல்ல முடியாது. இவளுக்கு சொல்ற திறமை இல்ல. கண்டுபிடிக்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன். காலையில போய் இப்படி தூங்கிட்டேன். மாமியார் என்ன கேப்பாவல? காலையில என்ன தூக்கம் உனக்கு? வீடான வீட்டுல காலையில தூங்கிட்டு கிடக்கா? இல்லத்த, கல்யாணம்னால 2 நாள் சரியா தூங்கல, அது அசதியா இருந்துன்னு தூங்கிட்டேன். நான் வேலை பாக்கேன். சரி, அந்த பாத்திரம் தேய்க்க முறையில் அவ்வளவு பார்த்துட்டு அள்ளி போட்டிருக்கேன், போய் தேய் போ. சரி. என்ன இப்பதான் எந்திரிச்சு வரலாமா? ஆமா மைனி, இது எங்க பெரியண்ணா பொண்டாட்டி, எங்க மைனி. அது என் தம்பி பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு எல்லாரும் மினிக்கிட்டு வந்தாள்வ. என் புருஷன் கூட, அதான் மாமனார் கூட பிறந்ததெல்லாம் கல்யாணம் விருந்தாள் மாதிரி வந்துட்டு போயிட்டாள்வ. ஆமா, உன் புருஷனை அவன் மகளுக்கு கட்டி வைக்கலையா? என் அண்ணன் பொண்டாட்டியும் என் தம்பி பொண்டாட்டி தான் இருந்து அவ்வளோ வேலையும் என் கூட மாட இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காவ. என்ன இருந்தாலும் அடுத்ததான் சொந்தம் தான். பாக்கியா, சொல்லுங்க மைனி. என்ன நகை நட்டது கூட மூலி மாதிரி வந்து நிக்கா? இங்க பாரு, கொஞ்சம் காரசோமா இரு. அப்படியே இன்னும் வெள்ளந்தியாவே இருக்காத. இந்த வெள்ளந்தி தரத்தினால்தான் இன்னும் மாமியாருக்கு கீழே நீ கிடக்கா. அதானே, புத்தி இருந்தா இன்னத்துக்கு இந்த வீட்டுக்கு முதல்ல இருக்கலாம். உங்களுக்கு காரசோமே பத்தாது மைனி. என்ன செய்ய மைனி, நம்ம வீட்டுல நம்மளோட வளர்த்துட்டாவல, நமக்கு தான் காரசோமே பத்தாத. காரசோம் இருந்திருந்தா நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு முதல்ல இருப்பேன் மைனி. உனக்கு வெறும் பேச்சுதான் இருக்கு. உண்மையிலே உன் மனசு ரொம்ப வெள்ளந்தி பார்த்துக்க. அவ வந்தோடனே மருமூளைக்கு எப்படியெல்லாம் ஆட்டி படைக்காள்வ. நீ இப்படி இருக்கிய பாக்கியா? இவ்வளவு நாள் உன் மாமியாருக்கு அடிமையா இருந்த, இப்ப மருமூளுக்கு அடிமையா இருக்க போற. இதான் நடக்க போது, பார்த்துக்கிட்டே இரு. பாரு, நீ தானே நகையெல்லாம் கேட்டு வாங்கியிருக்க, நகைல்லாம் உன் கண்ட்ரோல தான் இருக்கணும். அப்பதான் உனக்கு பயப்படுவாள்வ. தான் ஒத்த கிழவி உன் மாமியாரு அத்தனை நகையும் வச்சுக்கிட்டு இன்னும் ஆட்டி படைச்சுக்கிட்டு தானே இருக்கா. எப்படி? ஆமா மைனி, அந்த மருமகிட்ட இருந்தே அந்த 80 பவுனையும் வாங்கி நீங்க கை வச்சுக்கிடுங்க. அப்படி ஒண்ணு அவளுக்கு கொடுக்க வேண்டாம். சரி, அந்த நகை பொருள் எடுத்துட்டு வா, நான் உள்ள பீரோல போட்டு வைக்க. அது வந்து ஐயோ கொடுக்க கூடாதுன்னு சொன்னாவல. அது வந்து என்ன? அது வந்து அவன் பாட்டுக்கு டூட்டிக்கு போறான், அந்த ரூம் திறந்து போட்டு போறான். அதெல்லாம் செயின பத்திரமா வைக்கணும், போய் எடுத்துட்டு வா. இப்ப நீ ஊர் அளவுக்கா போறா? இந்த பக்கத்து தெருதான் உங்க அம்மா வீடு. சொந்த மந்தனே எங்கேயும் போக மாட்டிய, உனக்கு ஒரு இத்தரும் கிடையாது. போனா ஏன் வழி வளர்க்க கூட்டு தான் நீ போகணும். போற அன்னைக்கு நான் செயின தாரேன், அத்தனை நகையும் எடுத்துட்டு வா. ஒருத்தொன்னு மோதிரம் கூட விடக்கூடாது.
80 பவுனும் இப்ப என் கைக்கு வரணும். நீ பத்திரமா பார்த்து கிழிச்சுட மாட்டா போ. இது என்ன ட்ரெஸ்? என்ன பாக்கி இதெல்லாம்? வீடும் குடுத்துறமா இருக்க வீடு மாதிரி தெரியலையே. என்ன டிஸ்கோ டான்ஸ் ஆடுதா? ஒரு நல்ல துணிமணி நீ போட மாட்ட, அவனும் சத்தமே போட மாட்டேங்க. அது ஒழுங்கா வீட்டுக்கு சேலைகளே கட்டு, இது நல்லவா இருக்கு. இல்ல அது எனக்கு பழக்கம் இல்ல. எல்லாரும் பழகிட்டு வர மாட்டாவ, சில்லாட்ட மாதிரி இருக்குது, பார்க்க நல்லாவே கன்றாவியா இருக்கு. அதே வேற ஒண்ணு இல்ல, இப்பெல்லாம் போட்டா தானே அவனும் காலுக்குள்ளே கிடப்பானதான் அதுக்கு. எல்லாம் விளைச்சல் தான், விளைச்சல் இருக்க போய் தானே 6 அடி உயரத்தை வளைச்சு போட்டிருக்கா. எப்படி வளைச்சு போட்டிருக்கா பாத்தியா? இல்லன்னா உன் மௌனம் எங்கேயாவது போய் விழக்கூட்டியவனுல அசராம நின்னானுவல, ஒரு பிள்ளைய எடுத்து பார்க்க மாட்டானுவல, 6 அடி உயரத்தை அசைச்சிட்டாளுவல. அப்படி இவகிட்ட என்ன இருக்குன்னு உன் மகன் விழுந்தான்னு எனக்கும் தெரியல. போ, மூஞ்சியும் சரியில்லை, முகரையும் சரியில்லை, அந்த உடம்புல என்ன இருக்குன்னு தேடணும். இப்படி அவன் கை பிடிக்காவாளா இவா? என்னத்த சொல்ல மேனி எல்லாம் தலை எழுத்து. போ போய் செயினை போய் எடுத்துட்டு போ. நீங்க போந்தியா? உன்ன தூங்க சொல்லிட்டு தானே போனேன். தூங்குன முழிச்சிட்டா. என்னால சரியா தூங்கல, உடம்பு வலிக்கணும்ல. ஆமா. சரி, என்ன வீட்டுல கொண்டு விட்டு போறேன், போய் தூங்குதியா? இல்ல, நீங்க எங்க போறேன்னு சொன்னீங்க, எப்போ வந்தீங்க? போனேன், தம்பி 2-3 நாள் உள்ளூர்ல வேலை கொடுத்துருக்கான். சின்ன வேலை, உள்ளூருக்குள்ளே வேலை இருக்கு, அதை முடிக்கணும். உள்ளூருக்குள்ளே வேலையா? ஆமா, நிறைய வேலை உள்ளூருக்குள்ளே மட்டும் பார்க்கணும், அதனால பெரும்பாலும் வீட்டில தான் இருப்பேன். சரி. இசை உங்ககிட்ட ஏதாவது மனம் விட்டு பேசுவாளா? அவ யாருக்கிட்டயுமே எதுவுமே பேச மாட்டா. அவ ஒரு புரியாத புத்தகம், அவ புத்தகத்தை படிக்கவே முடியாது. ஜாலியா இருப்பாளா? ஜாலியா இருப்பாளா? அதான் சூப்பரா இருப்பா, அரட்டை பயங்கரமா அடிப்பா, சண்டையும் அதே மாதிரி போடுவா. எல்லாம் ஆக்டிவா தான் இருந்திருக்கா, நார்மலா ஒரு பொண்ணு இருக்க மாதிரி தான் இருக்கா. ஆனா ஏன் சில விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ண மாட்டேங்க? இல்லடி, நீங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தானே, இப்ப நாங்க என் தம்பி எல்லாம் இருக்கோம், என் காதல் அவனுக்கு தெரியும், அவன் காதல் எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுவேன் அவன் என்ன பண்ணுவான்னு எங்களுக்குள்ள தெரியும். இப்படி அக்கா தங்கச்சி நீங்க பேச முடியல. அரசியக்க சொல்லுவாளே. அரசியக்காவா? சரி. எங்க அக்கா சொல்லுவா மாமா எப்படிலாம் லவ் பண்ணாவே அப்படின்னு. அப்புறம் இவனும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா இவ எப்படி பண்ண சொல்ல மாட்டாளே. நீ சொல்லுவியா? நாம எங்க லவ் பண்ணோம்? நான் என்ன உங்க கூட ஊரா சுத்தினே, அப்பவே எங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போவீங்க, நமக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சிட்டு. இசைடா சொல்லுவாளா என் தம்பி பத்தி? சொன்னதே கிடையாது. அப்படின்னா லேசில அவன் மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டா. சரி, நீ தூங்கு, நான் ஊருக்குள்ள போயிட்டு வரேன். டூட்டின்னு சொன்னீங்க, யூனிஃபார்ம்ல போகல? இது அன்யூனிஃபார்ம் டூட்டி, இப்படிதான் போகணும், நீ படுத்துக்க. ஏங்க உங்க அம்மா நகையெல்லாம் கேட்காவ, உங்க அத்தைமார் வந்திருக்காவல்ல, உங்க மாமா பொண்டாட்டி எல்லாம், உங்க சின்ன மாமா பெரிய மாமா பொண்டாட்டி எல்லாம், அவையெல்லாம் ஏதாவது சொல்லி கொடுக்காவ நினைக்க, நகையெல்லாம் கொண்டு வான்னு சொன்னாவ. நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்லாம தான் இங்க வந்திருக்கேன், பின்னாடியே வருவாவ பாருங்களேன். கொடுக்க போற அப்படிதானே? இல்ல எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் இங்க வந்துட்டேன். எப்படி பின்னாடியே வருவாளோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அவைய கேட்டுக்கிட்டே இருக்காவ, என்ன பண்ண? அம்மா கையில நகை கொடுத்துட்டு என்ன நகை பத்தி பேசாத, எனக்கும் நகைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சொல்லிட்டேன். ஏன்னா எங்க அம்மா வாங்கிட்டு வந்து வாங்கி நேரா அண்ணன் முன்னாடி கையில தான் கொடுப்பா. அடுத்தவங்க கையில நகை போனா நம்ம கைக்கு வருமா? எங்க அம்மை மாதிரி உலகத்துக்கு முட்டாளி யாருமே கிடையாது. ஏற்கனவே 25 பவுன் அவன் அண்ணன் முன்னாடி கையில தான் இருக்கு, இன்னும் வரைக்கும் திருப்பி கொடுக்கல. கேட்டா அட வச்சிருக்கோம். இன்னும் வரைக்கும் எங்க அம்மா வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வரல. நாங்கெல்லாம் ஆம்பளை பையனை போய் சரியா போச்சு, நகை நட்டு போட்டு கெட்டு கொண்டது இல்ல. இதே பொம்பளை பிள்ளை இருந்துதான் எங்க அம்மைக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயோட அம்மானு வயிற்று அடிச்சிருப்பா. இப்ப ஒண்ணு தெரியல, அதான் கொடுத்துட்டு அடக்கலாம் உட்காந்துருக்கா. இப்ப ஓனகையும் வாங்கி கொண்டு அங்கதான் கொடுப்பா, அவன் நாம போட்டுட்டு போயிருவா. நீங்க நான் சும்மா தான் இருக்கணும். ஐயா இப்ப என்ன பண்ண? நீங்க பாரு, நீ தான் புத்திசாலித்தனமா இருக்கணும். ஒண்ணு பண்ணு, பெருட்டியும் கூட வா, நீ நகை கொண்டு உங்க வீட்டுல கொண்டு வச்சிரு. சரி. கிளம்பு. நகைய உள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சுக்க, வெளியில போட்டு வராத. சரி. இல்ல ஒண்ணு பண்ணு. அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம நகை தந்துட்டு போம்பா. சீக்கிரம் நகையெல்லாம் போட்டு கிளம்பு. எதுக்குங்க? சொல்றல, சீக்கிரம் கிளம்பு. சரி. ஏமா, நான் ஒரு விருந்துட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேம்மா. விருந்து விடா? ஆமாமா, முதல் ஸ்டேஷன்ல வேலை பார்த்தேன்ல, அந்த எஸ்ஐ சாப்பிட கூப்பிட்டுருக்காரு, நைட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். சாயங்காலம் போனா? இல்லம்மா, அதுக்கு சின்ன பிள்ளைலாம் இருக்கு, கொஞ்சம் போகும்போதுமா வாங்கணும், வாங்கிட்டு நான் இவளுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கணும்னா அப்படியே வாங்கிட்டு அப்படி போயிட்டு வர நேரம் இருக்கும். இப்பதான் எல்லா பொருளும் வாங்கிச்சு, பரவாயில்ல பொருள் வாங்கணும் சும்மா உள்ள போடுறதுக்குமா. சரி. ஆமா, அடுத்த வீட்டு போறதுக்கு எதுக்கு இவ்வளவு நகை நட்டு? ஏமா, அவர் பெரிய இடம், அவரு நான் சும்மா வேலை முடிச்ச மாதிரி தெரிஞ்சிடும், அதை நான் தான் போட்டு வர சொன்னேன். காலம் கெட்டு கிடக்கு தம்பி, இவ்வளவு நகையை போட்டு போவ வேண்டாம், அதை கலத்தி வச்சுட்டு போங்க. நான் என்ன சும்மையா போலீஸுக்காரன்? என்கிட்ட வந்து ஆட்டை போடுதான், இல்ல ஆட்டை போட்டா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டிட மாட்டேன். ஏமா, நகை இல்லாம போனா எனக்கு மதிப்பா இருக்காது,
நாளை போட்டு கூட்டு போறேன். நகை நட்டு இல்லாம போனா அசிங்கமா போயிடும். இருந்தாலும் பாத்துக்க, துட்ட ரொம்ப செலவச்சிட்டு கிடக்காத, இருக்க துட்ட கொடுத்துட்டு போ. இல்லம்மா, கையில அவ்வளவு செலவுக்கு இல்ல, இருக்கு கொஞ்சம் தான் இருக்கு. நானே கிங்ஸ் தான் வாங்கி கொண்டு செலவச்சிட்டு கிடக்கேன். சரி பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. நைட்டு சரி சரி சீக்கிரம் வந்துருங்க. இல்ல நேரம் ஆயிட்டுனா நான் என் மாமனார் வீட்டிலே தங்கிடுறேன். கதவை அடைச்சிருங்க. என்னடி போலாமா? சரிங்க. பைக்ல போமா ஆட்டோ பிடிச்சு போமா? பைக்கிலே போலாங்க. சரி இரு, வண்டி எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, நைட்டு உங்க அப்பா வீட்ல தங்கக்கூடாது, நேரா இங்க தான் வரணும். நீ தான் அப்படி சொல்லி புரிய வைக்கணும். என்னத்த உங்க அப்பா வீட்ல தங்குன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வா, வண்டி விட்டுட்டேன், வரியா? பார்த்து கை பிடிச்சிக்க, வரியா? எங்க நைட்டு எங்க அப்பா வீட்ல தங்க வேண்டாங்க. எப்படி போட்டு கொடுத்துட்டா? எனக்கு வேலை கிடக்கு, நான் போய் கிச்சன்ல வேலை பார்க்க. அத்தைக்கு பிடிக்கலங்க, திட்டுதாவ. ஏமா அவளை திட்டினீங்களா? யார் திட்டினா? ஏமா அவர் வரைக்கும் எவ்வளவு தூரமா இருக்கு, அங்க வடச்சேரி வரைக்கும் போண்டி இருக்கு. நைட்டு 12 மணி ஆகுதோ 1 மணி ஆகுதோ, அதான் உங்க தூக்க சொன்னேன். காலையில நீங்க கடை தரப்பிய முத்தம் தரப்பிய, நான் வந்து நடராத்திரி தண்ணி நடக்க முடியுமா? வரவில்லை, மாமனார் வீடு திறந்துதான் கிடக்கும் எப்பவும் வீடு, அதான் அங்க போறேன்னு சொன்னேன். என்ன மாமா டூட்டி முடிஞ்சு அப்பதான் வருவாரு வீட்டுக்கு. அதுக்கு போய் நீ அவளை திட்டே இருக்க. அவன் எவ்வளவு கஷ்டப்படுவா மனசு இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. அட்டியே, நான் ஊமை கொட்டத்தான், ஆனா எந்த இடத்துல எப்படி வேலை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். ஏமா அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது, உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவளை எதுக்கு சத்தம் போடுறீங்க? நான் முதைய உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவளை சத்தத்துக்கு தான் போடாதீங்கன்னு. நான் சத்தம் போட்டேனே? நான் சத்தம் போட்டேனா? சும்மா ஏன் முன்னாடி அவளை கத்துதீங்க? இம்மா உங்களுக்கு இப்ப என்னமா வேணும்? ஏன் முன்னாடி அவளை கத்திட்டு இருக்கீங்க? யார் கத்துனா? யார் கத்துனா? ஏன் முன்னாடியே கத்துறீங்களா? அவன் என்ன பண்ணா? நான் தானே உங்களுக்கு எல்லா பதிலுமே சொன்னேன். அவகிட்ட கோவத்தை காட்டினா? வாங்குங்க, கோவப்படாதீங்க. எங்க கோவப்படாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. எங்க அக்கா தரமா வச்சிருக்க மாதிரி நான் வைக்க மாட்டேன், தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துருவேன். ஆமா, அம்மி ஒன்று சண்டை போடுங்க. நான் எதுக்கு சண்டை போடணும்? கெட்டிட்டு வந்தார்ல, அப்படித்தான் சண்டை போடணும். நான் எதுக்கு சண்டை போடணும்? எங்க வாங்குங்க, கோவப்படாதீங்க. சண்டை போடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இன்னொரு வாட்டி அவளை திட்ட பார்த்த நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அந்நிய பத்திர மாதிரி இவளே பாட பத்திரம் பாக்கீங்களோ? அதில் இங்க ஆகாது. வா. வாடி. இதுக்கு நான் பயந்துக்கிட்டேன். ஒரு புள்ள பூச்சி போய் கட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. கட்டிட்டு வந்திருக்காது ஒரு புள்ள பூச்சி. இந்த முரட்டு பையனை நம்பி வந்திருக்கா. கொஞ்சம் பாடுபடுத்தாம இருங்க. அவளுக்கு உங்களை மாதிரி கத்தி சண்டை போடவும் தெரியாது, உங்களை மாதிரி கெட்ட வார்த்தை பேசவும் தெரியாது. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன ஜென்மமா தெரியல. உங்க கத்து வழி எங்களோட நிப்பாட்டிக்கிடுங்க. அவகிட்ட வேண்டாம். ஏன்னா நீங்க கத்தி கத்தி நாங்க பழகிட்டோம். அவ டீசெண்டா வளர்ந்தவா, ஊட்டில கௌரவமா வாழ்ந்தவா. அசிங்கப்படுத்திடாதீங்க. நீ வா. நீங்க பைக்கை இங்கே கொண்டுட்டு வாங்க, நான் ஏறிக்கிடுது. சரி, அழாத அழாத. வக்கனையா கட்டுற வக்கனா? யாருக்கிட்ட? நான் எதுக்கு உங்ககிட்ட சண்டை போடணும்? எனக்கு என்ன ஆத்திரம் வந்திருக்கு உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு? காலத்துக்கு உங்களை சண்டை போட்டு என் தொண்டு தண்ணி எல்லாம் வத்த வச்சு என் நிம்மதியை இழந்து, அதுக்குத்தான் நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமாங்க. பாரு, என் பொண்ணு கூட சந்தோஷமா வளரணும். கோத்துட்டு வடிக்க பார்ப்பேன். அம்மி மூணு சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அது அம்மா மூணு சண்டை ஆயிரும். நான் வந்து சண்டை போட்டோம்னா நேரடி எங்க அம்மா அப்பாவை தான் திட்டுவேன். என்ன பெத்த போகிறதுக்காக அவங்க எதுக்கு திட்டுவாங்கன்னா? போதும், அம்மைக்கு மூணுக்கு தான் இனி சண்டை, எனக்கும் உனக்கு இல்லை. பெரிய கைக்காரியா இருப்பா போலுக்க. மைனி ரொம்ப விவரமா இருக்கா மைனி. ஓ மோனும் அவ பேச்சுக்கு தான் கேட்கான். மோகன் 30 நாளே ஆசை 60 நாளே பார்க்கலாம். இப்ப ஆசையில கிடப்பான், முந்தானியில ஒட்டிக்கிட்டு கிடப்பான்ல, அந்த மோகத்துல பேசுதான். எனக்கு என்னமோ உன் மோவன் அப்படிலாம் பேசுற மாதிரி தெரியலையே. அவன் ஏதோ அவ அப்பாவி புள்ளன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் முகர வாக்கு அப்படி இல்ல. அவ எப்படி பண்ணிட்டு போறா பத்தியெல்லாம் மைனி. இவெல்லாம் உங்களுக்கு நகை தர போறா. அவ ஏதோ வலிச்சம் காட்டின மாதிரி இருந்தது. வலிச்சம் தான் காட்டுனா? காட்டுவா காட்டுவா. மரியாதையை நிறுத்தி விடுங்க. தோணாம தான் தேடி வந்தியாங்க. நான் சொல்லிட்டோம். கொன்னுருவேன்.
அப்பெல்லாம் ஒன்றும் வரல. அவசரமா வாங்கன்னு ஸ்டேஷன் வந்து சிக்னல் கொடுத்துட்டு இங்க வந்து முதல்ல நைட்டில மாத்திட்டு உட்காந்துருக்கா. என்னங்க சீக்கிரங்க சொன்னா நான் ஓடிட போறேன். ஆமாம்மா, இவர்கிட்ட சொன்னா அப்படியே ஓடி வந்துடுவாரு. நான் ஒன்றும் அதுக்கெல்லாம் வர சொல்லலையே. எதுக்கு நேரத்தை போட்டு கடத்திக்கிட்டு எதுக்கு நேரத்தை போட்டு சும்மா வள வளன்னு எது நினைச்சோமோ அது நடக்கணும். நான் இன்னைக்கு ரெடியாக தான் வந்திருக்கேன். ஆமாம்மா, நான் பிடிச்சதை சமைச்சு கொடுக்கலாமேன்னு வந்தேன். ஏதோ பிடிச்ச சமைச்சு கொடுத்தா என்ன பாராட்டுவீங்களேன்னு ஆசையில் சிக்னல் கொடுத்துட்டு வந்தேன். இல்ல வெறும் சமையல் மட்டும்தானா? ம், ஆமாம். ஏய் பெட்ரூமுக்கு கொண்டு வந்துரு. ஆ, முடியாது. வரலன்னு வச்சுக்க, நான் ரெடியா இருக்கேன். ரெடியாவே இருங்க. இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி எப்படிலாமோ இருக்குது, எப்படி எப்படிலாமோ இருக்கணும்னு தோணுது. தோணும். இன்னைக்கு என்னங்கிறத மறந்துட்டீங்களா? இன்னைக்கு என்ன? மக்கு போங்க. சத்தியமே நான் மறந்துட்டேன். என்ன என்னடி வெக்கப்படுறதுக்கு நான் ஒன்றும் ஆரம்பிக்கலையே. சரி சரி சொல்லு சொல்லு. சத்தியமா உன முழுசா 10 நாள் இந்த நாள் நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் தூங்கி எந்திக்கும் போதே நினைச்சு பார்த்தேன் இன்னைக்கு அந்த நாள் தானே. எப்படி மறப்பேன்? உனக்கு பிடிச்சதான் சமைச்சிருக்கேன். அப்படியா? எனக்கு சமையல்லாம் வேண்டாம், சமைச்சவங்க தான் வேணும். அது வந்து எதுவும் பேச வேண்டாம், எனக்கு மொதல் சமைச்சவங்க தான் வேணும். ஆசையா சமைச்சல அதுக்கு. ஓய் ஏ பொண்டாட்டி, என்ன எந்த சூழ்நிலையும் விட்டுற மாட்டீங்கல்ல? எதுக்கு சூழ்நிலை வரப்போகுது? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. வரவண்ண என்ன சூழ்நிலை வரப்போகுது? இல்ல, இந்த சூழ்நிலையிலும் நம்ம இதே மாதிரி இருக்கிறத யாரும் தடுக்க முடியாதுல்ல. இது நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். 60 வயசுல 100 வயசுல முயலோட இருந்தாலும் இதே மாதிரி நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். என்ன? இன்னைக்கு நான் எடுத்துக்க போறேன். தாராளமா என்ன தூக்குங்க. அது வந்து என்ன வேணும் கையில? எனக்கு நீங்க தான் வேணும். இன்னைக்கு முழுக்க நீங்க என் கூட தான் இருக்கணும். சரி, உன் கூட தான் இருப்பேன். ஆனா எனக்கு நான் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். நீ ஒண்ணுமே கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். உங்களா சீச்சாட்ட பிடிச்சது. ஆமாமா, உஷ்பித்தினது யாரு? நீ தானே? நான் ஒண்ணும் பண்ணலையே. ஆமாமா, ஒண்ணுமே பண்ணல. என்ன? ஒண்ணும் இல்ல. எப்ப முன்னா இதே மாதிரி உரிமையோட உங்க மடியில உட்காரணும். அதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கணும். உனக்கு தான் முழுசா சொந்தம். சண்டை போட்டாலும் நான் உரிமையோட உங்க மடியில வந்து உட்காரணும். சண்டை போட்டா இல்ல, சண்டையே வராது, கவலைப்படாத. அதே மீறி நீ சண்டை போட்டா நீ தாராளமா அதை எடுத்துக்கலாம். எனக்கு உரிமை இருக்கும்ல? உனக்கு மட்டும் தான் உரிமை. எப்போ உன் மனசு எனக்கு கொடுத்தியோ அப்பவுமே நான் உனக்கு தான். முழுசா எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சண்டை போட்டாலும் சச்சரவு போட்டாலும் நீ என்ன வேணாலும் பண்ணதுக்கு உனக்கு உரிமை உண்டு. வாக்கு மாற மாட்டீங்களே? மாற மாட்டேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சண்டை போட்டாலும் பிரிஞ்சிருந்தாலும் எனக்கு தோணுச்சுன்னா இதே மாதிரி வந்து உட்காருவேன். முத்தம் கொடுப்பேன், கட்டி பிடிப்பேன். நான் திருப்பி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். உங்களுக்கு தோணுச்சுன்னா கொடுக்கலாம். பேசுற அழகா பாரு. நீங்க என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம். தடுக்க மாட்டியா? நீங்க தொடக்கூடாது, நானும் 2 சண்டை அப்படி இப்படின்னு இந்த ரொம்ப டைலாக்லாம் பேசு. எப்படி பேச மாட்டேல்ல? நான் கட்டி பிடிச்சா நீங்களும் கட்டி பிடிக்கலாம். நம்ம கொடுத்தா நீங்களும் கொடுக்கலாம். ஏடி குஞ்சி, பேசுற அழகா பாரு. நீ எந்த நேரத்துலயும் வந்து என்ன எடுத்துக்கலாம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் எடுத்துக்குவேன். எடுத்துக்கடே. நான் எடுத்துக்குவேன். எடுத்துக்கொடே. நான் எடுத்துக்குவேன். இந்த உலகு
ஏய் இசை 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 சரி உள்ளவா. ஏய் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இசை? ஏய் ஜெந்தி, ஏய் என்னாச்சு உனக்கு? இங்க வந்து தூங்கிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்கேனா? என்னாச்சு உனக்கு? இங்க எதுக்கு வந்து நின்னுட்டு இருக்க? வா வா வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் பார்க்கணும். நான் பார்த்தா வருவேன். நீங்க போங்க. ஏய் அதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? வா. இல்ல, நான் பார்க்கணும். நீங்க போங்க. முடிஞ்சு போன கதையை ஒட்ட வைக்க நினைக்காத. நினைச்சாலும் பார்க்க முடியாது, நினைச்சாலும் பேச முடியாது. இல்ல, அவங்க அந்த குணம் கிடையாது. நீங்க போங்க. நான் சொல்றது கேளு. வேண்டாம் வா, இது சரிப்பட்டு வராது. ஏற்கனவே உன்னால நிறைய பிரச்சனை, இப்போ இது புதுசா எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு போயிடாத. வா. இல்ல, நீங்க போங்க, நான் வரேன். ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு மட்டும் வந்துடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வா. அதுக்கு இல்ல, நான் அதே இல்ல, நான் பார்த்துட்டு வரேன். ஏய் சீப்பு வந்துட்டு, நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ சீப்பு தான் இருக்கு, நான் வந்துட்டாங்க. நான் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதே செத்தே போயிடுவாரு. இனி நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்காத. முடிஞ்சு போச்சு. அவங்க லைஃப் அவங்க பார்க்கட்டும், உன் லைஃபை நீ பாரு. மற்றவங்களுக்கு பாரமா இருக்க வேண்டாம். வா. அதான் வேண்டான்ட்டு போயிட்டாங்கல்ல, பாரு என்ன. இல்ல, வேண்டான்னு போற வரவில்லையே. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சொன்னா கேளு. வா இசை. மயக்கமா இருக்கியா? பெரிய ஒரு மாதிரி இருக்க. காலையில இருந்து நின்னுட்டே இருக்கல, அதான். காலையில நின்றுட்டு இருக்கியா? காலையில இருந்து நின்னுட்டு இருக்கேன், 7 மணில இருந்து. ஐயோ ஒண்ணு. சரி வா, தோலை சஞ்சுக்க, வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் பார்த்துட்டு தான் வருவேன். இப்போ உனக்கு நிக்கிறதுக்கே தெம்பு இல்ல. இதுல வா நீ மத. சரி வா, உனக்கு நிக்கவே தெம்பு இல்ல, அப்புறம் என்ன? வா. இல்ல, நான் பார்த்துட்டு வரேன், நீங்க போங்க. எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நான் ஒன்னு வெட்டி காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணல. அக்கா பொண்ணு பிரச்சனையில இருக்கா. சரி, எப்படி நம்ம அடுத்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும். எனக்கு பொண்ணு பிடிக்கும், அக்கா பொண்ணு, படிச்சிருக்க, நல்லா இருக்க, இவ்வளவுதான். நான் இவ்வளவுதான் உனக்கு கட்டிக்க விரும்புனது, வேற எதுவுமே இல்ல. ஏதாவது பிரச்சனைனாலும் பரவாயில்ல. எல்லாரும் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இங்க லவ் பண்ணாத பிள்ளைங்களும் கிடையாது, லவ் பண்ணாத ஆண்களும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த வயசுல வரதுதான். அப்படி பார்த்தா நமக்கு வரவங்கலாம் நம்ம மட்டும் நேசிக்கிறவங்க தான் வரணும்னு நினைச்சோம்னா அது முட்டாள்தனம். அதனால உன்னை மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணதுக்கு நான் விரும்பினேன். உண்மையில நீ நல்லா இருக்க, உன் படிப்பு நல்ல படிப்பு, உங்ககிட்ட நல்ல திறமை இருக்கு, இவ்வளவுதான். உண்மையில நான் இதை பார்த்தா விரும்பினேன். மற்றபடி உன் மனசை பார்த்தோ இல்ல காதல் வரல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கிறேன்னு நினைக்க, இதெல்லாம் வேண்டாம். வா போலாம். உனக்கு ஒரு லைஃப் வந்தாச்சு இல்ல, இனி அவங்க பாட்டை பார்க்கட்டும். என்ன பேசுறீங்க? அவர் யாரு தெரியுமா? அவருக்கு எனக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க வெறும் காதலிக்க மட்டும் செய்யல, எங்க உறவு வெறும் காதல் உறவு மட்டும் இல்ல. நீங்க சாதாரணமா காதலிச்சா பிரிஞ்சுட்டு நினைக்கீங்களா? நாங்க 2 பேரும் உயிராளி உசுராளி ஒண்ணா இருந்தவங்க. உசுரே, நீங்க என்ன சாதாரணமா காதல்னு நினைச்சு சாதாரணமா பேசுறீங்க? காதல் இல்ல, உசுரே. அவருக்கு நான் உசுரே, எனக்கு அவர் உசுரே. எங்க 2 பேத்தை தாண்டி எங்களுக்கு வேற எந்த உறவுமே கிடையாது. உசுரே, அவர் என் உசுரே. நீங்க நல்ல மனுஷனா, ஓப்பனா சொன்னீங்க. உன் மனசை பார்த்து எனக்கு காதல் வரல, அழகா பார்த்து உன் திறமையை பார்த்து எனக்கு காதல் வருதுன்னு உண்மையை சொல்லிங்க. ஆனா நான் எப்படி இருக்கும்போது அவருக்கு என் மேல காதல் வந்தது தெரியுமா? தாத்தா எப்ப கைவிட்டதுனால வளைச்சு இல்லாம போனேன். 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது கூட LKG 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை மாதிரி இருப்பேன். கண்ணு மொழியெல்லாம் வெளியில தான் இருக்கும், பார்க்கறதுக்கு பிள்ளை மாதிரி இருக்க மாட்டேன். ஆள அழகுங்கிறது ஒரு துளியுமே எனக்கு இருக்காது. எங்க தெருல எல்லா பிள்ளையுமே அழகா இருக்கும், நான் மட்டும்தான் அழகா இருக்க மாட்டேன். அழகா இருப்பேன் சின்ன பிள்ளைய பார்த்தா மட்டும். என்ன பெரிய பிள்ளைய பார்த்தா அவ்வளவுதான் ஓடிடுவீங்க. ஏதோ LKG பிள்ளை 1ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளை நினைச்சு பாத்தீங்கன்னா கியூட்டா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த பிள்ளைக்கு வயசு 16 வயசு 17 நினைச்சு பாத்தீங்கன்னா ஓடியே போயிருவீங்க. அப்போ என்கிட்ட சொன்னாரு, நீ பெரிய பிள்ளையானா நீ தான் என் மனைவி, நீ தான் என் காதலி, நீ தான் என் உசுருன்னு சொல்லிட்டு போனாரு. எந்த உருவத்துல? பார்க்க அலங்கோலமா இருக்கிற வயசுல என் குணத்தை பார்த்தேன். இப்பெல்லாம் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் திரும்பி வருவேன், என்னை கட்டிக்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த வார்த்தை தான் என் மனசுல பதிஞ்சுது. எந்த ஆணும் என்னை பார்த்து சொல்லாத வார்த்தை. அவர் அப்ப எவ்வளவு அழகா இருப்பாரு தெரியுமா? ஒரு ஆணுக்கான கம்பீரம் அப்படியே அவர்கிட்ட இருக்கும். அந்த நிலைமையில என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. சொன்ன மாதிரியே திரும்பி வந்து என்ன காதலிச்சாரு. நீ அந்த பொண்ணு அப்படின்னு அவர் ஆச்சரியப்படவே இல்லை, அங்கதான் அவர் ஜெயிச்சாரு. வெட்டி வெட்டி காதலிச்சாரு. எங்களுக்குள்ள பேர் காதல்னு சொல்றீங்க? ஓ சரி, இந்த இருக்க வீடு நான் மனைவி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்காக எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணினாரு. காதல் இல்லை, வாழ்ந்தோம்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரா வாழ்ந்தோம். காதல் இல்ல, உசுரு. நான் அவரை பார்த்துட்டு தான் வருவேன். நீங்க போங்க. நீ சொல்றது எல்லாம் சரிதான், புரியுது. ஆனா இப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்ல. யோசிச்சு பாரு, உன்னால அவர் எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாரு, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அவரும் கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வரட்டும், கொஞ்சம் இடம் கொடு. நீ இப்படியே வந்து நின்னா நிச்சயமா கோபம் வரும். இன்னொன்னு, அவர் உன்னை கல்யாணமே பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, நான் அப்படியே இருப்பேன். ஏன், நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒண்ணா வாழ்ந்தவங்க. இங்க உசுரா உங்களுக்கு தெரியாது. நீங்க போங்க, நான் அவரை பார்த்துட்டு தான் வருவேன். சொன்னா கேளு, வா. அப்படியே உன்னை விட்டுட்டு போக முடியாது, வா. நான் வரல, நீங்க போங்க. சொல்லிவிட்டே இருக்கல, வா. என்ன விடுங்க. ஐயோ, என்ன விடுங்க. சொல்றேன், வா. ஐயோ, என்ன விடுங்க. சொல்லிவிட்டே இருக்கல, வா, வீட்டுக்கு போலாம். மாட்டேன், விடுங்க. ஐயோ, வா நீ. ஐயோ, என்ன விடுங்க. நல்லாரு, எங்க இருந்தாலும் நல்லாரு. அந்த பையன் கூட தான் இருந்தா சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷமா இரு, நல்லாரு. எனக்கு சொந்தமானவா இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்டாரு. கண்ணீர் கூட அவனுக்கு சாபமா மாறிடக்கூடாது. எனக்கு சொந்தமானவன்.